Hello, welcome back to Quick Stats Analyzer YouTube channel. In the video, Delhi Capitals versus Rajasthan Royals IPL 2025 match number 32 ஓட pre-match analysis and fantasy 11 prediction பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த மேட்ச் அப்ப ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 16th ஏப்ரல் வெட்னஸ்டே நைட் 7:30க்கு ஆரம்பிக்க போகுது அருண் ஜெட்லி ஸ்டேடியம் டெல்லியில. வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா கிளியர் ஸ்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 33 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். டெல்லி பிச் கண்டிஷன் பார்த்தோம்னா பேட்டர்ஸுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. லாஸ்ட் இயர் இங்கே நடந்த 6 மேட்ச்லையுமே ஃபர்ஸ்டாக பேட் பண்ண டீம் 200 கிராஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னாலும் இங்கே நடந்த மும்பை வர்சஸ் டிசி மேட்ச்சில் மும்பை ஃபர்ஸ்டாக பேட் பண்ணும்போது 200 கிராஸ் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் லாஸ்ட் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த சீசனில் அந்தளவுக்கு ஈஸியாக 200 ரீச் பண்ண முடியல. மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. வரக்கூடிய மேட்ச்லையும் அதே போல் ஒரு பிச் கண்டிஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப் வச்சிருக்கிற டீம் இங்கே ஃபர்ஸ்டாக பேட் பண்ணாங்க அப்படிங்கும்போது 200 கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் பேட்டிங் யூனிட் ஆவரேஜ் தான் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து 180லேருந்து 200 இதுக்குள்ளே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வின் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டாக பேட் பண்ண டீம் தான் லாஸ்ட் இயர் நடந்த எல்லா போட்டியிலுமே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான போட்டியில் அதுவும் மெயினாக டிசி டீம் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இனிமேல் அவங்களுடைய வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸும் இருக்காங்க, அதே போல் பேட்டிங் டெப்த்தும் நல்லா இருக்குது டிசி டீமுக்கு. அடுத்ததாக கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட் ஓவராலாக பார்த்தோம்னா மீடியம் சைஸில் இருக்குது. ஸ்ட்ரைட் டைமென்ஷன் ஒரு சைட் 72 மீட்டர் இருக்குது. இது ஸ்கொயர் டைமென்ஷன் பார்த்தோம்னா ஒரு சைட் 60 மீட்டரும் இன்னொரு சைட் 66 மீட்டராக இருக்குது. டயக்னல் பார்க்கும்போது கவர்ஸ் ரீஜன், மிட் விக்கெட் ரீஜன் 70-75, தேர்ட் மேன் ரீஜன், ஃபைன் லெக் ரீஜன் 55 அண்ட் 59 இருக்குது. அடுத்ததா ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்ச்க்கு பார்த்தோம்னா மார்க்கெட் டெல்லி டீமுக்கு தான் ஃபேவரபிளாக இருக்குது. ஒரு ஸ்டாக்கோட ரேட் ரியல் 11 ஆப்பில் 6 ரூபீஸும் ஸ்போர்ட்ஸ் பாசி ஆப்பில் 5.6 இருக்குது. இந்த மேட்ச்சுக்கு ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸாக டெல்லி டீம் தான் இருக்காங்க. பட் 6 ரூபீஸ் இல்லைனா 5.6க்கு பை பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. பெருசாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியாது. இவங்களுடைய ஸ்டாக் ரேட் 3.54, 4.5ல எடுக்கிறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெல்லி டீம் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஜாக் ஃப்ரேசர் மெக்கர் மறுபடியும் சீக்கிரமாக அவுட் ஆனார் அப்படின்னா இதோடைய ஸ்டாக் ரேட் கம்மியாகும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ட்ரேடிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 3.5, 4.5க்கு ஸ்டாக் ரேட்டில் பை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது மேக்ஸிமம் 6.5, 7 இல்லைனா 7.5 இந்த ஸ்டாக் ரேட்டில் ரீச் ஆனதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்கை செல் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துருங்க. அப்போ தான் நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் இன்னும் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கலன்னா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம அந்த வீடியோவை பாருங்கள். இப்போதைக்கு ரியல் 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாசி இந்த 2 ஆப்லையுமே ட்ரேடிங்கான இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஆப்போடைய லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்லேயே ட்ரேடிங் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்ததாக ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த 2 அணிகளும் 29 மேட்சஸில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 15-14 ராஜஸ்தான் ராயல்ஸ் லீட் பண்ணுறாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தோம்னா 5 முறை ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுலேயும் 3-2 ராஜஸ்தான் ராயல்ஸ் லீட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண 9 மேட்சஸில் 6 மேட்சஸில் டிசி டீம் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா டிசி டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் இதுவரை 85 மேட்சஸில் ப்ளே பண்ணி 38 மேட்சஸில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் 45% இருக்குது. ஐபிஎல் டீம்ஸில் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் புவராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற டீம் வந்து டெல்லி டீமாக இருக்குது. அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் இங்கே ப்ளே பண்ண 13 மேட்சஸில் 5 மேட்சஸில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. இவங்களுக்கும் கிரவுண்ட் ரெக்கார்ட் புவராக இருக்குது. அடுத்ததாக வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். 2023லேருந்து இந்த கிரவுண்டில் நடந்த 13 ஐபிஎல் மேட்சஸில் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணவங்க 9 மேட்சஸ்லையும், செகண்டாக பேட் பண்ணவங்க 4 மேட்சஸ்லையும் ஜெயிச்சிருக்காங்க. இது லாஸ்ட் இயர்லேருந்து, அதாவது 2024லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபர்ஸ்டாக பேட் பண்ணவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 192, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 173 இருக்குது. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் இங்கே 211 இருக்குது. ஃபர்ஸ்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 211 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டர்ஸோடைய ஆவரேஜ் இங்கே 27 இருக்குது, அபோவ் ஆவரேஜாக இருக்குது. அடுத்ததாக மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2023லேருந்து இங்கே நடந்த 13 T20 மேட்சஸ் ஃபேஸ் வைஸாக எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வரக்கூடிய மேட்ச்க்கு பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ரஷனில் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா வரக்கூடிய மேட்ச்க்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் ஆகட்டும், டீம் ஸ்ட்ரென்த் இந்த ரெண்டுத்துலேயும் மாற்றங்கள் இருக்கிறதால இதில் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாட்ஸ், லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த மூணுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்கள். கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணுறவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸை இந்த ப்ரோக்ரஷனை மட்டும் பேஸ் பண்ணி எடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. பவர் பிளே ஓவர்ஸில் 10 இருந்த ரன் ரேட் மிடில் ஓவர்ஸில் 8.5க்கு ட்ராப் ஆயிருக்கு. அதுக்கான மெயின் ரீசன் மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸுக்கு இங்கே சப்போர்ட் இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச்சில்
இங்கே ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ண டிசி டீம் அதில் குல்தீப் யாதவ் அண்ட் விப்ராஜ் நிகம் இந்த 2 பேரும் நல்லா பவுல் பண்ணி ஈச் 2 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பவுலர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டெத் ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லையுமே டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மிடில் ஓவர்ஸில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்ஸ் விழுந்திருக்கு லாஸ்ட்டாக இங்கே நடந்த 13 ஐபிஎல் மேட்சஸில். டெத் ஓவர்ஸில் 2 விக்கெட் ஆவரேஜாக விழுந்திருக்கு. பவர் பிளே ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.4 இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக எல்லா மேட்ச்லையுமே இந்த ஃபேஸில் விக்கெட்ஸ் விழுகலை. பட் இன்னைக்கான போட்டியில் பார்த்தீங்கன்னா டிசி டீமில் ஜாக் ஃப்ரேசர் மெக்கர் இருக்காரு. இதுவே ராஜஸ்தான் டீமில் ஜெய்ஸ்வால் இருக்காங்க. 2 பேருமே அக்ரெசிவாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ். இந்த மாதிரி அக்ரெசிவாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தவறான ஷாட்ஸ் மூலமாக அவுட் ஆயிருக்காங்க இங்கே நடந்த 13 மேட்சஸில். அது போக ஒரு சில மேட்சஸில் நியூ பால் பவுலர்ஸுக்கும் சப்போர்ட் இருந்திருக்கு. இது நம்மளுக்கு லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இந்த ஃபேஸில் எந்த அளவுக்கு நியூ பால் பவுலர்ஸ் விக்கெட்ஸ் எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸில் பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ரன் ரேட் 10.2 இருக்குது. மற்றபடி மிடில் ஓவர்ஸ் ஆகட்டும் டெத் ஓவர்ஸ் ஆகட்டும் இந்த 2 ஃபேஸ்லையுமே மீடியம் ரேஞ்சு தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல் பர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கான மெயின் ரீசன் செகண்ட் இன்னிங்ஸில் அந்த மிடில் ஓவர்ஸ்லேருந்து விக்கெட் ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்துருப்பீங்க மும்பை டீம் இங்கே செகண்டாக பவுல் பண்ணும்போது மிச்சல் சாண்ட்னர் அண்ட் இம்பாக்ட் பிளேயராக வந்திருந்த கரண் சர்மா 2 பேரும் நல்லா பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்திருப்பாங்க. பவுலர்ஸில் பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸில் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்கே 3.4 இருக்குது. மற்ற 5 ஃபேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபேஸில் தான் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. அது போக பவர் பிளே ஓவர்ஸ்லையும் கன்சிஸ்டண்ட்டாக இங்கே விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 13 மேட்சஸில் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டாக பேட் பண்ண டீம் 200 கிராஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஹியூஜ் டார்கெட்டை சேஸ் பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால்லேருந்தே அக்ரெசிவாக ஆட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால அந்த பவர் பிளே ஓவர்ஸில் அவுட் ஆயிருக்காங்க. அது போக அந்த மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸுக்கும் சப்போர்ட் இருந்ததால் அந்த மிடில் ஓவர்ஸில் பேட்டர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் இந்த ப்ரோக்ரஷன் எப்போ மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் அந்தளவுக்கு பெருசாக ஸ்கோர் ரெஜிஸ்டர் பண்ணல. ஒரு 160லேருந்து 180 இதுக்குள்ளே தான் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது செகண்ட் இன்னிங்ஸில் அந்தளவுக்கு பெருசாக ப்ரெஷரை ஏற்படுத்த முடியாது. அந்த மாதிரியான சமயத்தில் வேணால் இந்த ப்ரோக்ரஷனில் மாற்றங்கள் ஏற்படலாம். பட் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் இங்கே 200 கிராஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது செகண்ட் இன்னிங்ஸில் இதே போல் ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும் ட்ரேடிங் பற்றின ப்ரிவ்யூ ஆகட்டும் எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ் பிளேயரை பற்றி இன்டெப்த் ஸ்டாட்ஸ் வென்யூ பற்றி இன்டெப்த் ஸ்டாட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஸ்க்ரீன் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். 2023லேருந்து இங்கே நடந்த 13 ஐபிஎல் மேட்சஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலாக 303 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 60% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 104 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 61% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 18 பால்ஸுக்கு. விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக் ரெண்டுமே நல்லா இருக்குது. பட் எக்கனாமி ரேட் புவராக இருக்குது. 10 ரன்ஸ்க்கு மேலே கன்சிடர் பண்ணுறாங்க. ஸ்பின்னர்ஸ் டோட்டலாக 200 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 40% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 68 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்க்கும்போது 40% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 3 விக்கெட் ஆவரேஜாக எடுத்திருக்காங்க. மற்ற ஐபிஎல் வென்யூஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்குது விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 18 இருக்குது. ஒவ்வொரு 18 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸுக்கு இங்கே ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் எக்கனாமி ரேட் பார்த்தோம்னா 8.7 இருக்குது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு பெட்டராக இருக்குது. அடுத்ததாக பேட்டர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணீங்களோ அதே போல தான் இந்த ஸ்டாட்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணும். ஃபஸ்ட்டு ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 87 இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் 53 இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் பெட்டராக இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு ஓப்பனராவது சீக்கிரமாக அவுட் ஆயிருக்காங்க. இதோடைய மேட்ச் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸ் நான் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். அடுத்ததா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் வர டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 56% ஆஃப் ரன்ஸும் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 35% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம்னா 10% ஆஃப் ரன்ஸ் மட்டும் வந்திருக்கு. இங்கே கொஞ்சம் லோவர் ஆர்டர் பர்ஃபார்மன்ஸ் கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் சுமாராக தான் இருந்திருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கும் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு 160 ப்ளஸும் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 160 இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா இங்கேயும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 55% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு.
மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 30% ஆஃப் ரன்ஸும் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 15% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா மிடில் ஓவர்ஸில் அதிகமாக விக்கெட்ஸ் விழுந்ததால் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸோடைய கான்ட்ரிபியூஷனும் இங்கே இருந்திருக்கு செகண்டாக பேட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ரேட் கம்பேர் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விட இங்கே இந்த மூணு பேர்த்துக்குமே கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்குது. டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு 150 ரேஞ்சிலையும் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு 140 ரேஞ்சிலும் இருக்குது. இதுவே லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு 120 ரேஞ்சில் மட்டும்தான் இருக்குது. அடுத்ததாக பவுலர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூ பால் பவுலர்ஸ் அண்ட் டெத் ஓவர் ஸ்டார்ட்ஸ் பார்க்கலாம். நியூ பால் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் 0.7ம் செகண்ட் இன்னிங்ஸில் 0.9 இருக்குது. ஸ்லைட்டாக செகண்ட் இன்னிங்ஸில் பெட்டராக இருக்குது. இதுவே டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் எக்ஸாக்டாக 2ம் செகண்ட் இன்னிங்ஸில் 2.2ம் இருக்குது. இதுவும் செகண்ட் இன்னிங்ஸில் தான் பெட்டராக இருக்குது. அடுத்ததாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இன்னிங்ஸ் வைஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலாக 48 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் 30 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ரெண்டு பேருமே ஒவ்வொரு 20 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 56 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் 38 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ரெண்டு பேர்த்துக்குமே ஸ்ட்ரைக் ரேட் வந்து நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே ஒவ்வொரு 16 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாட்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான போட்டியில் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 180 இல்லை 200க்கு மேலே அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த டீமில் இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸை கண்டிப்பாக எடுங்க. செகண்டாக பவுல் பண்ணும்போது ரிக்வயர்ட் ரன் ரேட் ப்ரெஷர் அதுக்கப்புறம் அந்த பிச் சப்போர்ட் ரெண்டுத்தையும் வச்சு விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து இது போல் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ் நிறையா நான் வந்து ஆட் பண்ணுற அடுத்து தான் அது வந்து ட்ரேடிங் ஆகட்டும் கிராண்டி டீம்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் மற்ற ஃபேண்டசி லீக் ப்ளே பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இன்னிங்ஸ் வைஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய ரெண்டு டீமோட டீம் ஸ்ட்ரென்த்தை இந்த ஸ்டாட்ஸ் கூட கம்பேர் பண்ணி அதுக்கேற்றது போல் உங்களுடைய ஃபேண்டசி டீமில் பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்கள். அடுத்ததா டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 8 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் பாசிட்டிவில் தான் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் மும்பை டீமுக்கு 12 ரன்ஸ் டிஃபரன்ஸில் இதே கிரவுண்டில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அடுத்ததாக டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ஜாக் ஃப்ரேசர், மெக்கர்க், அபிஷேக் போரில், கருண் நாயர். மிடில் ஆர்டரில் கேஎல் ராகுல், ட்ரிசன் ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், அசுதோஷ் சர்மா. லோவர் ஆர்டரில் விப்ராஜ் நிகம், மிச்சல் ஸ்டாக், மோகித் சர்மா அண்ட் குல்தீப் யாதவ். இம்பாக்ட் பிளேயர் ஸ்வாப்பா கருண் நாயர் அண்ட் முகேஷ் குமார் இன்னும் ரெண்டு பேர்த்துக்குள்ள தான் இருந்துச்சு. டெத் ஓவர்ஸில் மிச்சல் ஸ்டாக், மோகித் சர்மா அண்ட் முகேஷ் குமார் இந்த 3 பேரும் பவுல் பண்ணலாம். அடுத்த டிசி டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜாக் ஃப்ரேசர் மெக்கர்க். ராஜஸ்தான் டீமுக்கு இவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்ல 50 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கு. இந்த கிரவுண்டில் 6 மேட்சஸ்ல ப்ளே பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் 37, ஸ்ட்ரைக் ரேட் வந்து 271 இருக்குது. ரெண்டுமே நல்லா இருக்குது. பட் ரீசன்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப புவராக இருக்குது. ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரீசெண்ட் டைமாக T20 ஃபார்மேட்டில் பெருசாக இவர் பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. மேட்சப்ஸில் ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸில் பார்த்தோம்னா லெக் பிரேக் அண்ட் சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. அடுத்ததா அபிஷேக் போரேல். இவர் ராஜஸ்தான் டீமுக்கு 3 மேட்சஸ் ப்ளே பண்ணி 81 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 65 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் 7 மேட்சஸில் ப்ளே பண்ணி 255 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 3 மேட்ச்சில் 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. அடுத்ததாக கருண் நாயர் லாஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இவர் ராஜஸ்தான் டீமுக்கு 2 மேட்ச் ப்ளே பண்ணி 34 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் 18 மேட்சஸில் ப்ளே பண்ணி 541 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் அண்ட் ஸ்ட்ரைக் ரெண்டுமே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 89 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் அடிச்சது தான். அடுத்ததா கேஎல் ராகுல். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ராஜஸ்தான் டீமுக்கு 16 இன்னிங்ஸில் டோட்டலாக 713 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் 51ம் ஸ்ட்ரைக் ரேட் 133ம் இருக்குது. பட் இந்த கிரவுண்டில் இதுவரை சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 5 மேட்சஸில் டோட்டலாக 70 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 2 மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. மேட்சப்ஸ் எல்லா பவுலிங் டைப்புக்கு ரவுண்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததாக ட்ரிசன் ஸ்டப்ஸ். இவர் ராஜஸ்தான் டீமுக்கு 2 மேட்ச் ப்ளே பண்ணி 85 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் 6 மேட்சஸில் பேட் பண்ணி 183 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 57 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ட்ரிசன் ஸ்டப்ஸ். ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. அதுக்கப்புறம் பவுலிங் மேட்சப்ஸில் ரிட்டன் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா அக்சர் பட்டேல். பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா வென்யூ ரெக்கார்ட் மட்டும் நல்லா இருக்குது. 23 இன்னிங்ஸில் 478 ரன்ஸ் அடிச்சிருக்காரு.
அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 66 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் ராஜஸ்தான் டீமுக்கு 16 இன்னிங்ஸில் 14 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 24 இன்னிங்ஸில் 19 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ராஜஸ்தான் டீமுக்கு. ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் பெருசாக பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணல, பவுலிங்லையும் விக்கெட்ஸ் எடுக்கல. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸில் ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா அசுதோஷ் சர்மா. சாம்பிள் சைஸ் இவருக்கு லோவாக இருக்குது. அதிகபட்சமாக ராஜஸ்தான் டீமுக்கு 31 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்மில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு 66 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அடுத்ததா விப்ராஜ் நிகம். இந்த கிரவுண்டில் ஒரு ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. மும்பை டீமுக்கு எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் பேட்டிங்கில் கொடுத்துருந்தாரு. டோட்டலாக இந்த சீசனில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்ததா மிச்சல் ஸ்டார்க். இவர் ராஜஸ்தான் டீமுக்கு 5 இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டு 2 இன்னிங்ஸில் போல் பண்ணி 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா மோஹித் சர்மா. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. ராஜஸ்தான் டீமுக்கு 11 இன்னிங்ஸில் 10 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா குல்தீப் யாதவ். ராஜஸ்தான் டீமுக்கு 10 இன்னிங்ஸில் 11 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 17 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 19 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்சில் 4 விக்கெட்ஸும் இருக்குது. இந்த சீசனில் கன்சிஸ்டண்ட்டாக எல்லா மேட்ச்லையுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்சஸில் டோட்டலாக 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரிட்டர்ன் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. கடைசியாக முகேஷ் குமார். இவர் பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீமுக்கு 3 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் 12 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்குது. முகேஷ் குமார் எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட் சீசன்லலாம் அதிகமாக டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். அதனால் நிறையா விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா மோஹித் சர்மா அதுக்கப்புறம் மிச்சல் ஸ்டார்க்லாம் இருக்கிறதால இவருக்கு அதிகமாக டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. அதனால தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் டிப்பாக இருக்குது. அடுத்ததா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 6 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. 4 மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 4 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 8th பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் மைனஸில் தான் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் ஆர்சிபி டீமுக்கு 9 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அடுத்ததாக ராஜஸ்தான் ராயல்ஸ் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், நிதேஷ் ராணா. மிடில் ஆர்டரில் ரயான் பராக், துருவ் ஜுருல், ஷிம்ரான் ஹெட்மயர், வனிந்து அசரன்கா. லோவர் ஆர்டரில் ஜோஃப்ரா ஆர்ச்சர், மகேஷ் தீக்ஷனா, சந்தீப் சர்மா அண்ட் துஷார் தேஷ்பாண்டே. டெத் ஓவர்ஸில் ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா அண்ட் துஷார் தேஷ்பாண்டே பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இம்பேக்ட் பிளேயர் ஸ்வாப்பாக பார்த்தோம்னா நிதிஷ் ராணா அண்ட் குமார் கார்த்திகேயா இந்த 2 பேர்த்துக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜெய்ஸ்வால். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. டெல்லி டீமுக்கு இதுவரை 6 மேட்சஸ் ப்ளே பண்ணி 127 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 60 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லேயும் பர்ஃபார்மன்ஸ் சுமாராக இருக்குது. 3 இன்னிங்ஸில் 48 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததாக சஞ்சு சாம்சன். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனியர் ரெக்கார்ட் ஓவராலாக டீசெண்டாக இருக்குது. டெல்லி டீமுக்கு 15 இன்னிங்ஸில் 387 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 86 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் ஆவரேஜ் 25 இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததாக நிதேஷ் ராணா. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. டெல்லி டீமுக்கு ஆவரேஜ் 32 இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 81 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பவுலிங்கில் பார்த்தோம்னா 5 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு டெல்லி டீமுக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. மேட்சப்ஸில் லெக் பிரேக் அண்ட் ஷனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்குது. அடுத்ததாக ரயான் பராக். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. ஆவரேஜ் 23 தான் இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 84 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் மட்டும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பவுலிங்கில் பார்த்தோம்னா 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு டெல்லி டீமுக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 3 மேட்ச்சில் 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் லெக் பிரேக் அண்ட் ஷனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததாக துருவ் ஜுருல் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 28 ரன்ஸ் அடிச்சிருக்காரு டெல்லி டீமுக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக ஷிம்ரான் ஹெட்மயர் 3 மேட்சஸில் பேட் பண்ணி 54 ரன்ஸ் மட்டும் அடிச்சிருக்காரு. எந்த மேட்ச்லையுமே அவுட் ஆகலை.
ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரு மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் லெக் பிரேக் அண்ட் சானமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது இவருக்கும். அடுத்ததாக வனிந்து அசரன்கா பவுலிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு டெல்லி டீமுக்கு. அதுக்கப்புறம் ரீசன்ட் ஃபார்மில் பார்த்தோம்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் பேட்டிங் மேட்சப்ஸ் இவருக்கு பவராக இருக்குது. பவுலிங்கில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கிறோம் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக ஜோஃப்ரா ஆர்ச்சர் 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு டெல்லி டீமுக்கு. பெஸ்ட் ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச்சில் பவுல் பண்ணி 1 விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸும் இவருக்கு நல்லா இருக்குது. அடுத்ததாக மகேஷ் தீக்ஷனா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. டெல்லி டீமுக்கு 3 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரிட்டன் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கிறோம் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததாக சந்தீப் சர்மா டெல்லி டீமுக்கு 18 இன்னிங்ஸில் 20 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 9 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக டெல்லி டீமுக்கு ஒரு மேட்ச்சில் 4 விக்கெட்ஸும் இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க ராஜஸ்தான் டீம் அப்படிங்கும்போது மட்டும் இவருடைய ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். அடுத்ததாக துஷார் தேஷ்பாண்டே 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு டெல்லி டீமுக்கு. இந்த கிரவுண்டில் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கன்சிஸ்டண்ட்டாக இவர் விக்கெட்ஸ் எடுக்கல. மேட்சப்ஸில் ரிட்டன் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. கடைசியாக குமார் கார்த்திகேயா இந்த சீசனில் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் மெயினாக லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. இவர் பார்த்தோம்னா போத் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் சானமேன் 2 டைப் ஆஃப் பவுலிங்கும் இவர் பவுல் பண்ணுவார். அடுத்ததாக இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு டீம் ஸ்ட்ரென்த் பார்த்துடலாம். 2 டீமையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்க தான் ஸ்ட்ராங்கர் டீமாக இருக்காங்க. பேட்டிங்லேயே ஆகட்டும் பவுலிங்லேயே ஆகட்டும். பவுலிங்கில் ஸ்பின் யூனிட் வந்து பெஸ்ட்டாக இருக்குது டிசி டீமுக்கு. இதுவே ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களுடைய பேட்டிங் யூனிட் அபவ் ஆவரேஜாக இருக்குது. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னாலும் நிறைய பேர் அதிகமாக ரன்கள் கன்சிட் பண்ணுறாங்க. மகேஷ் தீக்ஷனாவாகட்டும், அதுக்கப்புறம் துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா எல்லாரும் அதிகமாக ரன்கள் கன்சிட் பண்ணுறாங்க. அதுதான் மிகப்பெரிய கன்சர்னிங்காக இருக்குது. இன்றைக்கான போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டீமுடைய பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். பவுலிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் இந்த டெல்லி பிச் கண்டிஷனுக்கு சூட்டபிளான ஸ்பின்னர்ஸ் அந்த டீமில் இருக்காங்க. மெயினாக வனிந்து அசரன்கா இருக்கார். அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கீப்பர் செக்ஷனில் கேஎல் ராகுல் அண்ட் சஞ்சு சாம்சன் இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா துரு ஜுருல் அண்ட் அபிஷேக் போரேல் இருக்காங்க. அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் டிஃப்ரென்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணலாம். குறிப்பாக அபிஷேக் போரேல் எடுத்துட்டிங்கன்னா டிசி டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் சூஸ் பண்ணலாம். செகண்டாக பேட் பண்ணும்போது ஒரு ஹியூஜ் டார்கெட்டை சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி இவரால் ஆட முடியுமா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. பேட்டர்ஸில் பார்த்தோம்னா ட்ரிசன் ஸ்டப்ஸ் அண்டு ஜெய்ஸ்வாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான போட்டியில் மிச்சல் ஸ்டார்க் இனிஷியல் ஓவர்ஸில் த்ரெட்டாக இருப்பார். அவர் மட்டும் சமாளிச்சிட்டார் அப்படிங்கும்போது லாஸ்ட் மேட்ச்சில் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் மறுபடியும் நம்ம எதிர்பார்க்கலாம் இவர்கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் டிசி டீமில் இன்றைக்கி ஃபேஃப் டு பிளஸஸ் ப்ளே பண்ணார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம டீமில் இருப்பார். அவருடைய அவைலபிலிட்டி இன்னும் வந்து டவுட்டாகவே தான் இருக்குது. இப்போதைக்கு நம்ம ட்ரிசன் ஸ்டப்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரிசன் ஸ்டப்ஸை பார்த்தீங்கன்னா முந்தியெல்லாம் டெத் ஓவர் ரேட்டிங்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதுக்கு அசுதோஷ் சர்மா அண்ட் விப்ராஜ் நிகம் இருக்கிறதால இவரை ப்ரமோட் பண்ணுறாங்க. வரக்கூடிய மேட்ச்சில் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கும்போது இவரை ப்ரமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இது போக மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கருண் நாயர் இருக்கார். டிசி டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவரை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் மும்பை டீமுக்கு. ரீசெண்ட் டைமில் பார்த்தோம்னா டொமஸ்டிக் மேட்சஸில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு கருண் நாயர். அதனால தான் லாஸ்ட் மேட்ச்சில் அவருக்கு பேட்டிங் சான்ஸும் கிடச்சிது. அதையும் ப்ரூவ் பண்ணார். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோம்னா அக்சர் பட்டேல், விப்ராஜ் நிகம், ரயான் பராக் அண்டு வனிந்து அசரன்கா இருக்காங்க. இன்னைக்கான போட்டியில் விக்கெட் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக விப்ராஜ் நிகமை நீங்கள் எடுங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப நல்லா பவுல் பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு 3 ஓவர் பார்த்தோம்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியில் தான் அதிக ரன்கள் கன்சீட் பண்ணியிருந்தார். இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா நிதிஷ் ராணா இருக்கார். பட் இந்த சீசனில் கன்சிஸ்டண்ட்டாக அதாவது ஃபிக்ஸ்டு ஸ்பாட்டில் வந்து அவர் களமிறங்கல. இன்னைக்கான போட்டியில் ஜெய்ஸ்வால் சீக்கிரமாக அவுட் ஆனார் அப்படிங்கும்போது வேணால் நிதிஷ் ராணா 1 டவுன் களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறையா டீம்ஸ் அந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. பவுலர்ஸில் பார்த்தோம்னா மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ் அண்டு ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்காங்க. இதில் குல்தீப் யாதவ் மஸ்ட் பிக்காக இருக்கார் இந்த கேட்டகரியில். மற்ற ஆப்ஷன் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க டிசி டீம் அப்படிங்கும்போது முகேஷ் குமாரை ட்ரை பண்ணலாம். பட் நான் ஆல்ரெடி சொன்னது போல் அதிகமாக அவரை வந்து டெத் ஓவர்ஸில் பயன்படுத்துறதில்லை. அதனால தான்
இந்த சீசனில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மோகித் சர்மா நல்லா பவுல் பண்ணியிருந்தாலும் இந்த சீசனில் பெருசாக வந்து விக்கெட்ஸ் எடுக்கல. குஜராத் டீமுக்கு இவர் விக்கெட்ஸ் எடுத்த மாதிரி. அது போக ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது துஷார் தேஷ்பாண்டேவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதிகமாக ரன்கள் கண்டிப்பாக கன்சிட் பண்ணுவார். பட் அதே சமயம் விக்கெட்ஸும் எடுப்பார். அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் அவர் பெஸ்ட் பிக்காக இருக்கார். இன்றைக்கி பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கும்போது அதிகம் நீங்கள் பேட்டர்ஸ் அண்ட் பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அது போக குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். மெயினாக வனிந்தோ அசரன்கா அண்டு குல்தீப் யாதவ் கண்டிப்பாக நம்ம டீமில் இருக்கணும். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்கில் கேஎல் ராகுல், சஞ்சு சாம்சன் அண்ட் ஜெய்ஸ்வால் இருக்காங்க. ஜெய்ஸ்வால் மட்டும் இந்த கேட்டகரியில் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கார். ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டுன்னு கூட சொல்லலாம். ராஜஸ்தான் டீமில் இருக்கக்கூடிய நிறைய பேட்டர்ஸ் பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு எதிராக தான் இந்த சீசனில் அதிகமாக அவுட் ஆயிருக்காங்க. அந்த வகையில் மிச்சல் ஸ்டார்க் மட்டும் த்ரெட்டாக இருப்பாங்க அந்த இனிஷியல் ஓவர்ஸில். அதை மட்டும் சமாளிச்சிட்டார் அப்படிங்கும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் பார்த்தோம்னா ரயான் பராக், மிச்சல் ஸ்டார்க் அண்ட் வனிந்தோ அசரன்கா இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க டிசி டீம் அப்படிங்கும்போது மிச்சல் ஸ்டார்க்கை நீங்கள் கேப்டனாக கிராண்ட் லீக்கில் மட்டும் ட்ரை பண்ணலாம். அதே போல் வனிந்தோ அசரன்கா லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட் வந்து ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. இன்றைக்கான போட்டியில் ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணி 180 இல்லைனா 190க்கு மேலே அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இவருக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும் செகண்டாக பவுல் பண்ணும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காம லிங்க் கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.